வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இலக்கணத்தில புணர்ச்சிங்கிற தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புணர்ச்சி பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இயல்பு, விகாரம் அப்படின்னு 2ஆ பிரியும் புணர்ச்சி. வாங்க நம்ம புத்தகத்தில எப்படி இருக்கோ நம்ம அப்படியே பார்த்துடலாம் வாங்க. மாணவர்: வணக்கம் ஐயா. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, வணக்கம். ஒருத்தர் வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்லணும். இதுதான் தமிழர் பண்பாடு. உட்காருங்கள். திருமணம் நடைபெறும் வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்களா? மாணவர்: சென்றிருக்கிறோம் ஐயா. சரி. நாம் செல்லுமிடங்களில் எல்லாம் நடைபெறும் நிகழ்வுகளை உற்று நோக்குதல் வேண்டும். உற்று நோக்கி தெரிந்து கொள்வதுதான் கல்வி. உற்று நோக்கி தெரிந்து கொள்வதும் கல்விதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்வுகளையும் செயல்களையும் பற்றி ஏன், எப்படி, எவ்வாறு, எதனால் என நமக்குள்ளேயே வினாக்கள் எழுப்பி சிந்தித்தல் வேண்டும். விடைகள் கிடைக்காத போது பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, திருமண வீட்டுக்கு முன் எந்த மரத்தை கட்டுவார்கள்? வாழை மரம் ஐயா. நன்று உற்று நோக்கியிருக்கிறாய், மகிழ்ச்சி. இறைவனுக்கு தேங்காய், பூமாலை இவற்றுடன் எந்த பழத்தை வைப்பார்கள்? வாழைப்பழம் ஐயா. ஆம், வாழை மரம், வாழைப்பழம் இவ்விரு சொற்களையும் நோக்குங்கள். முதல் சொல்லில் வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம் என இரு சொற்கள் இணைந்து எத்தகைய மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்ந்துள்ளன. இரண்டாவது சொல்லில் வாழை ப்ளஸ் பழம், வாழைப்பழம் என இரு சொற்கள் இணையும் போது வல்லினமை இப் சேர்ந்து வந்துள்ளது. இவ்வாறு இரு சொற்கள் இணைவதற்கு புணர்ச்சி என்று பெயர். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம். என்ன சொல்கிறாங்கன்னா, வாழை மரம், வாழைப்பழம் அப்படின்ட்டு இந்த 2 வார்த்தை எடுத்துக்க சொல்கிறாங்க. அவங்களே எடுத்துக்காட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம புத்தகத்தில் எடுத்துக்காட்டு பார்க்கணும். இப்போ வாழை மரம்னும் போது வாழை ப்ளஸ் மரம் அப்படின்னு பிரிக்கும்போது வாழை மரம் நடுமத்தில் எந்த ஒரு மெய்யெழுத்தும் வரல. ஆனால் இந்த வாழைப்பழத்தில் இப்புங்கிற ஒரு மெய்யெழுத்து வருது. பார்த்தீங்களா? இந்தமாரி சேரும்போது என்ன செய்யுதுன்னா, மெய்யெழுத்து வரும், சில இதில் மெய்யெழுத்து வராது அப்படின்றாங்க. ஆனால் ரெண்டு சொற்கள் ரெண்டு சொல்லுது ஒன்றா சேருது பார்த்தீங்களா? அதுதான் புணர்ச்சி அப்படின்றாங்க. வாழை மரம், வாழைப்பழம் அப்படின்னு 2 சொற்கள் ஒன்றா சேருது. இதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரு சொற்கள் இணைவதற்கு புணர்ச்சி என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மாணவர் கேட்குறார், ஐயா, எந்த இரு தொடர்களையும் நீங்கள் சொல்கிற புணர்ச்சி ஒன்று போல் இல்லையே? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வாழைப்பழம், வாழை மரம் ரெண்டுமே ஒரே மாரி இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அது மெய்யெழுத்து வந்திருக்கிற வாழைப்பழத்தில் அப்படின்னு மாணவர் டவுட் கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, சரியாக சொன்னாய். முதல் தொடரில் இயல்பு புணர்ச்சியும் இரண்டாவது தொடரில் விகார புணர்ச்சியும் இடம்பெற்றுள்ளன. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சியாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே மாணவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இயல்பு புணர்ச்சி பார்த்துங்கப்பா. பொன் ப்ளஸ் வளையல். இதில் பொன் அப்படிங்கிறது என்னது? முதல்ல வரக்கூடிய சொல். வளையல் அப்படிங்கிறது என்ன சொல்? ரெண்டாவது வரக்கூடிய சொல். இது ரெண்டும் இணைந்து பொன் வளையல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது பொன் வளையல் அப்படின்னு சொல்லி இணையுது. அடுத்தது மலர் மாலை. என்ன சொல்கிறாங்க? மலர் ப்ளஸ் மாலையை மலர் மாலை. பனை ப்ளஸ் மரம், பனை மரம். இதெல்லாம் என்னதுன்னா இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு எதுனா பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். மலர் ப்ளஸ் மாலை, மலர் மாலை. பனை ப்ளஸ் மரம், பனை மரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்கள், ஆசிரியர் சொல்கிறார், தெளிவாக சொன்னாய். இணையும் இரு சொற்களில் முதல் சொல் நிலைமொழி எனப்படும். நிலைமொழியின் இறுதி புள்ளி எழுத்தாக மெய்யாக இருந்தால் மெய்யீர் என சொல்லுதல் வேண்டும். உயிர் மெய்யாக இருந்தால் உயிரீர் என சொல்லுதல் வேண்டும். நமக்கு தெரியும் மெய்யெழுத்து எல்லாமே மெய்யீர் அப்படின்னு சொல்லணும். மெய்யெழுத்துன்னு என்னது? இக்கு இங்கீச்சின்னு வருது பார்த்தீங்களா? இக்கு இங்கீச்சி டின்னு தின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சு எழுதுறோம் பார்த்தீங்களா? அதான் மெய்யெழுத்து. அதான் அந்த எழுத்து நிலைமொழினா முதல்ல வரக்கூடிய சொல், அதுதான் மெய்யீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது உயிர்மெய் எழுத்தாக இருந்தால், உயிர்மெய் எழுத்துன்னா என்னது? புள்ளி வைக்காத எழுத்து எல்லாமே உயிர்மெய் எழுத்து தாங்க. அதுமாரி வந்ததுன்னா உயிரீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள்,
பொன் ப்ளஸ் வளையல் எடுத்துக்காட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொன் ப்ளஸ் வளையல் இதில் நிலைமொழி என்னது? பொன். அந்த பொண்ணில் முதல் எழுத்து தான் நிலைமொழி. அதில் இன்னுங்கிற ஒரு வார்த்தை வந்து பாருங்கள், பொன் 2வது எழுத்து, அதுதான் மெய்யீறு. அடுத்தது பாருங்கள், பனை ப்ளஸ் மரம். இதில் நைங்கிறது என்னது? மேலே புள்ளி வைக்கல, அப்போ அது உயிர்மை எழுத்து. இப்போ அந்த உயிர்மை எழுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் உயிரீறு. உயிர்மை எழுத்தை உயிரீறுன்னு சொல்லணும். அடுத்தது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நிலைமொழினா 2 வார்த்தை இணையும் போது முதல்ல வரக்கூடியது நிலைமொழி, 2வது வரக்கூடியது என்னென்னா வருமொழி. இதில் மெய்யீறு உயிரீறு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிக்கிறாங்க. நிலைமொழியில் கடைசி எழுத்து பொன் இன்னுங்கிற வார்த்தை மெய்யெழுத்து அந்த மெய்யீறு. புனை அப்படின்றதில் உயிர்மை எழுத்து வந்திருக்கு, அதனால் இது உயிரீறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு எழுத்து சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக தெரியும். ஓர் எழுத்து சொல்லில் ஓர் எழுத்து சொல் தெரியும் நமக்கு 42ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஓர் எழுத்து சொல் அப்படி அதில் உயிரீறு வெளிப்படையாக தெரியும்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டு, தீ ப்ளஸ் பிடித்தது, தீ பிடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்த்து எழுதுகிறாங்க. அப்போ ஓர் எழுத்து சொல்லில் தீ ப்ளஸ் பிடித்தது தீ பிடித்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்தை சொல்லாக உயிர்மை எழுத்து வரும்போது இப்பு ப்ளஸ் ஊ என பிரித்து உயிரீற்றை காணுதல் வேண்டும். அது ஏன் உயிரீறு வருது அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்பு பூவை இப்பு ப்ளஸ் ஊன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்போ ஊங்கிற உயிர் எழுத்து பின்னாடி வருது, மெய் எழுத்து முன்னாடி வருது, அதான் இப்பு ப்ளஸ் ஊ அப்படின்றாங்க. இதான் பூத்தது, பூ பூத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இடம். அடுத்தது புரிகிறது ஐயா. வருமொழியை எவ்வாறு அழிக்கலாம்? இப்போ என்ன சொல்கிறாங்க, நிலைமொழியில் என்ன சொல்லியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கங்க. நிலைமொழியை மெய்யீறு உயிரீறுன்னு 2 பிரிக்கிறாங்க. அந்த மெய்யீறு உயிரீறு, புள்ளி வச்சு எழுத்து அந்த மெய்யீறு, புள்ளி வைக்காத எழுத்து அந்த உயிரீறுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க, தீ ப்ளஸ் பிடித்தது ஓர் எழுத்து சொல். அடுத்தது பூ ப்ளஸ் பூத்தது பூ பூத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வறுமொழியை பார்க்கலாம். வறுமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல் என சொல்லுதல் வேண்டும். இங்கே பாருங்கள், வறுமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல் என சொல்லுதல் வேண்டும். உயிராக இருந்தால் உயிர் முதல் என சொல்லுதல் வேண்டும். அப்படியே தலைக்கீழ சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா ஒரு எழுத்து பிரிக்கும்போது இப்புன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இருக்குது, அதை பிரிக்கும்போது என்ன வருது? இப்பு ப்ளஸ் ஊன்னு வருது. அப்போ முதல்ல மெய் எழுத்து, 2வது ஊ. இங்கே பாருங்கள், பூங்கிற ஒரு உயிர் எழுத்து பிரிக்கும்போது எப்படி வருது? இப்பு ப்ளஸ் ஊ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல வருது என்னென்னா மெய் எழுத்து, 2வது வருது உயிர் எழுத்து, அதுதான் சொல்கிறாங்க. வறுமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் மெய் முதல்னு சொல்கிறாங்க. உயிராக இருந்தால் உயிர் முதல்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க, பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். இங்கே பொன் ப்ளஸ் வளையலில் இவ்வுங்கிற எழுத்துக்கு பார்த்தீங்களா, நிலைமொழியில் நிலைமொழிந்து பொண்ணு, மறுமொழிந்து வளையல். இதில் வாவை யூ ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் யூ என்றது மெய் முதல், கண்ணழகு, இதை சேர்த்து எழுதும்போது கண்ணழகுன்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. இங்கு ஆழ்ந்து உயிர் முதல். இது வறுமொழியில் அழகு, கண் ப்ளஸ் அழகு, அதில் ஆங்கிறது என்னது? உயிரெழுத்து, அதனால் உயிர் முதல்னு சொல்கிறாங்க. இதுமாரி நிலைமொழி ஈற்றையும் வறுமொழி முதலையும் நன்றாக தெரிந்து கொண்டால்தான் புணர்ச்சியை புரிந்து கொள்ளுதல் இயலும். நன்றாக புரிகிறது ஐயா. நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அதனை விகார புணர்ச்சி என்பர். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க விகார புணர்ச்சிக்கு. பலா ப்ளஸ் சுலை, பலாச்சுலை, இதில் மெய் தோன்றி இருக்குது. அடுத்தது படம் ப்ளஸ் காட்சி, 2வது படக்காட்சி. இதில் பாருங்கள், நிலைமொழி ஈறு கெட்டு மெய் தோன்றியது, மறைந்து இக்கு தோன்றியது. அடுத்தது பொன் ப்ளஸ் சிலை, பொற்சிலை, நிலைமொழி ஈறு தெரிந்தது. ஆமாம், பொன் அதில் இன்னிருந்து இறமா இருக்குது. இவ்வாறு விகார புணர்ச்சி தோன்றுதல், கெடுதல், திரிதல் என 3 வகைப்படும் அப்படின்றாங்க. அப்போ விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்னது? தோன்றல், கெடுதல், திரிதல். விகார புணர்ச்சிக்கு சில எடுத்துக்காட்டுகள் அப்படி எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க.
மாணவரே கேட்க சொல்கிறேன். இங்கே மாணவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மா ப்ளஸ் பழம் மாம்பழம், மா ப்ளஸ் பழம் மாம்பழம், வடக்கு ப்ளஸ் திசை வடதிசை, மனம் ப்ளஸ் கோலம் மணக்கோலம், அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. இப்போ பாருங்கள், அல் ப்ளஸ் திணை என்ன சொல்கிறாங்க, அக்ரிணைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இலக்கணத்தில் மட்டும் வராது, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக வரும் இல்லைங்களா, அதுலேயும் வரும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆசிரியர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அருமை அருமை, புணர்ச்சியின் வகைகளை கரும்பலகையில் அட்டவணைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. இதான் பாருங்கள், புணர்ச்சி மன வரைபடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எழுதி படித்தா தான் உங்களுக்கு மனசில் நிற்கும் ஷார்ட்டாக. இப்போ புணர்ச்சி என்னன்னு பிரிக்கிறாங்க, இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னு பிரிக்கிறாங்க. இயல்பு புணர்ச்சி என்னது, வாழை ப்ளஸ் மரம் வாழை மரம், எதுவுமே எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எழுத்தும் சேரல, இந்த 2 எழுத்து மட்டும் ஒன்றா சேர்ந்துருக்குது, வாழை மரம். இந்த பக்கம் வாங்க, விகார புணர்ச்சியில் முதல்ல இதில் தோன்றுதல். தோன்றல் என்னது, திரு ப்ளஸ் குரல் சேர்த்து எழுதும்போது என்ன ஆகுது, திருக்குறள், இக்கு சேர்ந்துருக்குது நடுமத்தில், இது தோன்றல். கெடுதல் மரம் ப்ளஸ் வேர், ரெண்டாவது கெடுதல் என்ன சொல்கிறாங்கன்னா மரம் ப்ளஸ் வேர். இதில் இம்முன்னாது மறைஞ்சு போச்சு, மரவேர். அப்போ இம்மு மறைஞ்சு போச்சு இல்லையா, அப்போ அது கெடுதல். இப்போ திரிதல், திரிதல்னா தெரிஞ்சு போச்சு. என்னென்னா பல் ப்ளஸ் பொடி, இல்லுன்னா அது இற மாறுது, பல் அப்படின்றது இல்லு இற மாறி பற்பொடி அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், வாழை ப்ளஸ் என்னென்னு வரணும், விடுபட்ட இடங்களில் நிரப்புக, வாழைப்பழம் வரணும். அந்த இடத்துல என்ன வரும், வாழை ப்ளஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அது பழம் இருக்குது, வாழைப்பழம், அந்த பழம் தான் வரும். இந்த மாதிரி இதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். பகமை ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு பைங்கூழ், பசுமை ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு பைங்கூழ், வட்டம் ப்ளஸ் பலகை ஈக்குவல் டு டேஷ், பனை ப்ளஸ் மரம் ஈக்குவல் டு டேஷ். என்னடா அது, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லாமல் சொல்லி கொஸ்டின் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் விடை நீங்கள் தான் சொல்லணும். கமெண்டில் உங்களுடைய விடைகளை, சரியான விடைகளை நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பொறுத்துக, இயல்பு புணர்ச்சி, தோன்றல், திரிதல், கெடுதல், இதில் எது எது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் எழுதுங்க கமெண்டில். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுவும் பாருங்கள், கோடிட்ட இடம் இருக்குது. நிலைமொழி ஈட்டெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் சேருவதற்கு டேஷ் என்று பெயர். என்னது, நிலைமொழி ஈட்டெழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் சேருவதற்கு என்னது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். புணர்ச்சி. அடுத்தது அல் ப்ளஸ் திணை என்பது டேஷ் என புணரும். அல் ப்ளஸ் திணைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல் ப்ளஸ் திணை அப்படின்னா என்ன வரும், அக்ரிணை என புணரும். தோன்றல், திரிதல், கெடுதல் என்பன டேஷ் புணர்ச்சி. என்ன புணர்ச்சி, தோன்றல், திரிதல், கெடுதல் என்பன என்ன புணர்ச்சி சொல்லுங்கள் பார்ப்போம், விகார புணர்ச்சி. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அதுக்காக உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வாழை ப்ளஸ் தோட்டம் என்பது டேஷ் புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சியா விகார புணர்ச்சியா திசை புணர்ச்சியா சொல்லுங்கள். நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் புணர்வது டேஷ். அதுவும் நீங்கள் சொல்லணும், இயல்பா விகாரமா பண்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும், எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி பாருங்கள். தெரியலனா மறுபடியும் ஒரு தடவை வீடியோ பாருங்கள், இதுக்கான விடைகளை கமெண்டில் எழுதுங்க. இது வரைக்கும் இன்றைக்கி போதும். அடுத்த புணர்ச்சியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரு தடவை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை மீண்டும் வேணால் பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. நன்றி.